வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2026 ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கலாம். இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய வினாக்கள் வந்திருக்கு. அரபிக்கடல், வங்கக்கடல், நிலநடுக்கோட்டு, இந்திய பெருங்கடல், அதாவது இந்திய பெருங்கடலோட வடக்கு பகுதி வெப்பம் குறைந்து விட்டதாகவும் பருவமழை முற்றிலுமாக வடகிழக்கு பருவமழை பொய்த்து விடும் போல் சொல்கிறார்களே, உண்மையா? இப்ப அடுத்தது இந்த கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிறைய குழப்பமான ஒரு வினாக்களாக நிறைய, எங்க ஊருக்கு ஏன் மழை வரல, எங்க ஊர்ல அது இருக்கு, இதனால மழை வரலையா, அதனால நிறைய பிரச்சனை, நிறைய வினாக்களோட வந்திருக்கு. பொதுவாக ஒரு இடத்துல மழை பெய்யறதுக்கு காரணம், ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு இயற்கை அமைப்பு அமையணும். வெப்பமான நீராவி வருதுன்னா அதுக்கு குளிர்விக்கும் சாதகமான ஒரு அமைப்பு வேண்டும். அப்படி இருந்தாதான் குளிர்வித்து மழையா மாற்றோம். அது போற வெப்பமான காற்று போகும் வழித்தடம் பார்த்தீங்கன்னா குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி தான் போகும், வளிமண்டல சுழற்சியை நோக்கி தான் போகும். ஆகவே கண்டிப்பாக வெப்பமான பகுதியை நோக்கி பயணிக்கும் பொழுது குளிர்ச்சியான பகுதியை ஒதுக்கி விட்டு செல்லும். அதே நேரத்தில் அந்த இடத்துல வெப்பமான பகுதியில் மழை பெய்து விட்டால் அடுத்த நாள் வரக்கூடிய வெப்பமடைந்து வரக்கூடிய நீராவி அந்த குளிர்ந்த இடத்தை தவிர அதை விட கூடுதல் வெப்பமான பகுதியை நோக்கி பயணிக்கும். ஆக ஒதுக்கிய இடத்துல அடுத்த நாள் மழை பெய்யும். ஆக தொடர்ந்து அந்த செட் ஆகிறத பொறுத்து தான் மழை வாய்ப்பும் அமையும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். சில இடங்கள்ல காற்று வீசுற பகுதி, காற்று அதிகமா வீசினா குளிர்வித்து மழை பொழிவை அடுத்த ஊருக்கு தள்ளிவிட்டுரும். காற்றும் அளவா தான் இருக்கணும். குளிர்விக்க, அதாவது நீராவி அதிகமா இருக்கு, இப்போ அது நீராக மாற்றுவதற்கு ஏற்ற குளிர்விக்கும் காற்றோட சதவீதம் குறைவா இருக்கு. ஆக வெப்பமான நீராவி வரும் பொழுது குளிர்விக்க அதற்கு சமமான காற்று இருந்துச்சுன்னா, காற்று சுழற்சிகள் இருந்ததுன்னா நல்லா குளிர்விக்கும். அதற்கு உயரழுத்தங்கள் ஏற்படுத்தி உயரழுத்த காற்று வரலாம், வட இந்திய குளிரலை வரணும். இதெல்லாம் பிறகு வரக்கூடிய நாட்கள்ல தான் எல்லாம் செட் ஆகும். வட இந்தியாவில் பருவமழை பின்வாங்கும் பொழுது, உயரழுத்தங்கள் வர தொடங்கும் பொழுது, இமயமலை காற்று வரும் பொழுது நன்றாக இருக்கும். அதே போல தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே வங்கக்கடல்ல காற்று சுழற்சி உருவானா வளிமண்டலத்துல மேலெடுக்கல இப்ப இருக்கிற காற்று சுழற்சி பாத்தீங்கன்னா 5000 மீட்டர் உயரத்துல இருந்து 9000 மீட்டர் உயரம் வரைக்கும் இப்ப இருக்கிற காற்று சுழற்சி இருக்கு. இப்ப இந்த வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுக்கக்கூடிய இந்த நீராவி 5000 மீட்டருக்கு மேல போகும் பொழுதுதான் அது குளிர்விக்கும். அது எந்த இடத்துல இந்த காற்று சுழற்சி நீடிக்குதோ அந்த இடத்துல தான் குளிர்விக்கும். புரியுதுங்களா? அதையும் குளிர்விக்கும் பொழுது வேறொரு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று இன்னொரு ஊருக்கு தள்ளிவிடும். இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆகவே செட் ஆகிறதை பொறுத்தா மழையை தவிர அவ்வப்பொழுது மாறி மாறி செட் ஆகிக்கொண்டே இருக்கும். வளிமண்டலத்துல ஒவ்வொரு அடுக்குக்கும் ஒவ்வொரு வேகத்துல காற்று இருக்கும். மேலடுக்குல போக 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 வெவ்வேறு திசையில மாறும் காற்று. வளிமண்டல சுழற்சியும் ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருக்கும். ஒவ்வொரு சுழற்சியும் ஒரு குறிப்பிட்ட உயரத்துல அமையும். கீழடுக்குல ஒரு திசையில இருக்கும் காற்று, அதுக்கடுத்து ஒரு மீட்டர், சில மீட்டர் உயரமான வேற திசையில இப்படிலாம் இருக்கும். ஆக உங்களுக்கு நன்றாக மழை பொழிய வேண்டும் என்றால் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வானிலை அமைப்பு செட் ஆக வேண்டும். அப்படி கண்டிப்பாக செட் ஆகும். அப்போ உதாரணத்திற்கு மன்னார்குடி பகுதிக்கு மழை வரல. அதே போல சில இடத்துல பாத்தீங்கன்னா கொல்லிமலை பகுதியில பாக்கு மற்றும் மிளகு, தென்னை இதெல்லாம் கருகி கொண்டிருக்கிறதுன்னு அங்கிருந்து ஒரு தகவல். எப்பொழுதுமே அந்த இடத்துல, அந்த பாக்கு இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல என்னன்னா, கொஞ்சம் அந்த பாக்குக்கு நான் சொல்லல, அந்த கேட்கப்படக்கூடிய பகுதிக்கு மேற்கு புறம் ஏதேனும் ஒரு குளிர்ச்சியான பகுதி இருக்கலாம், அல்லது மழை தடுத்து காற்றை இரண்டாக திருப்பி அனுப்பிவிடலாம். ஆகவே இப்படிப்பட்ட பகுதி இருக்கலாம். மேற்கு புறத்துல மழை இருக்கலாம். அதே போல மன்னார்குடிக்கு மேற்கு புறத்துல பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 200 சதுர கிலோமீட்டர் பரப்புல விவசாயம் ஆழ்துளை கிணறு மூலம் செய்யப்படுது. குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை, வயல்ல தண்ணீர் தேங்கி இருக்கு. அங்கிருந்து வரும்பொழுது காற்று அந்த இடத்துல நிச்சயமா அது குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை தான் மாலையில கொடுக்கும். ஏன்னா மதியத்துல கூட கொஞ்சம் வெப்பம் இருக்கும். அது வெப்பத்தால் லேசாக்கி மேலே இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய கிராமம், அதாவது வறண்டு கிடக்கக்கூடிய பருத்தி சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல, கரும்பு போட்டிருக்க இடத்துல, பொட்டலாக இருக்கக்கூடிய பகுதியில் வெப்பம் அதிகமா உயரும். ஆனால் இந்த பயிர்கள் இருக்கக்கூடிய, அதனாலதான் சொல்றேன், நம்ம எல்லாம் புல்வெளி நிறைய வளங்க, புல்வெளி இருந்தா பூமி வெப்பத்தை தடுக்கலாம்னு சொல்றோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய பயிர் வெப்பத்தை குறைக்கும், இதனால வெப்ப உயர்வை தடுக்கும். இதனால அங்க வெப்பமான பகுதியா அது அமையாது. அதனால வரக்கூடிய காற்று, வெப்பத்தை லேசாக்கி மேலிருந்து வரக்கூடிய காற்று அருகில் இருக்கக்கூடிய வெப்பமான பகுதியை நோக்கி தான் பயணிக்கும். ஆனால் இந்த இடத்திற்கு ஒரு நாள் குளிர்ந்த காற்று வரும் பொழுது, அதாவது வெப்பமான காற்று வரும் பொழுது வெப்பமான பகுதியை நோக்கி பயணிக்குது. வெப்பமான காற்று அருகில் உள்ள ஊர் குளிர்ந்து போய்விட்டால் இந்த இடம் அதை விட கூடுதல் வெப்பமான பகுதியாக இருக்கும். அப்போது அது குளிர்விப்பதற்கு இந்த இடம்
சாதகமாகிவிடும் என்றுதான் நம்ம சொல்லணும். ஆகவே எங்க ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கான செட்டானா நல்ல மழை தரும், உங்களுக்கும் மழை தரும். குறிப்பாக இந்த ஸ்ரீராமபுரம், ரெட்டியார் சத்திரம் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை மறைக்கக்கூடிய பகுதியா இருக்கும். மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று நிச்சயமா மறைக்கும். வெப்பத்தால் லேசாகி அந்த இடத்திலேயே குளிர்விக்கணும். அப்படிப்பட்ட வெயில் அடிச்சாதான் அந்த இடத்துல மழை பெய்யும். வெயில் அந்த இடத்துல உக்கிரமா இருந்ததுன்னா அந்த இடத்துல மழை பெய்யும். ஆகவே ஒவ்வொரு இடத்திற்கும் இயற்கை அமைப்பு மாறி அமையும். அப்போ மாற்றத்திற்கு ஏற்ப வானிலை அமைப்பும் மாறி அமையணும். செட் ஆகும்போது அந்த இடத்துல பெய்யும். ஆகவே வெவ்வேறு இடத்துல ஒவ்வொரு ஊர்லயும் பெய்யக்கூடிய மழை, இப்ப இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை எப்படி, நேற்று பெய்த மழை எப்படி, நாளைக்கு பெய்யக்கூடிய மழை எப்படி, ஞாயிற்றுக்கிழமை பெய்யக்கூடிய மழை எப்படி, எதன் காரணம் என்னங்கிறது ஒவ்வொரு நாளுக்கும் அதோட குணமும் அதோட அறிவியல் பூர்வமான அதோட காரணங்களும் வேறு வேறு மாறி மாறி அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் மழை பெய்யும் என்கின்ற ஒரு தகவலை இதுல சொல்றதுக்கு தான் இவ்வளவு பெரிய விளக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தெற்கிலிருந்து காற்று வரும். அந்த ராமநாதபுரம் தெற்கு காற்று தான் சிவகங்கை மாவட்டத்துக்கு மழை பிடிப்பை கொடுக்கும். ஏன் மதுரை மாவட்டத்துக்கு வெப்பம் அதிகமாகுது? மதுரை சிவகங்கையில ஏன் வெப்பச்சலன மழை பொழியுது? கொடைக்கானல் மழை மறைக்கும், மேற்கிலிருந்து வரக்கூடிய மழை காற்றை மறைக்கும். தேனி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்ட மழை விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதியும் மறைக்கும். ஆனா கயத்தாறுல இருந்து மேற்கு இருந்து காற்று வரும். அங்க இருந்து குற்றாலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய செங்கோட்டை கணவாய், புனலூர், அதாவது ஆரியங்காவ கணவாய் காற்று அப்படியே கோவில்பட்டி கயத்தாறு வழியா அப்படியே பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் வழியா ராமநாதபுரம் தெற்கு பகுதி கடல்ல இருக்கும். அந்த இடத்துல காற்று இருக்கும். அதற்கு வடக்கு புறம் காற்று இருக்காது. அப்போ வெப்பம் அதிகமா இருக்கும், புழுக்கம் அதிகமா இருக்கும். அதை குளிர்விக்கிறதுக்கு எங்க இருந்து காற்று வரும்? ராமநாதபுரம் தெற்கு கடல்ல இருந்து உள்ள வரும்பொழுது மேற்கிருந்து புழுக்கமாகி வெப்பத்தால் லேசாகி மேலே வரக்கூடிய காற்று சிவகங்கையிலையும் ராமநாதபுரம் உள்பகுதியிலையும் மதுரை உள்பகுதியிலையும் நத்தத்திலையும் புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதியிலையும் போய் குளிர்வித்து மழைப்பொழிவு ஏற்படுத்தும். இதெல்லாமே ஒவ்வொரு தமிழ்நாட்டோட கடற்கரை வளைந்து நெளிந்திருக்கும். அது ஒரு இயற்கை அமைப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையில உயரம், குட்டை, கணவாய் இதெல்லாம் இருக்கு. இதனாலதான் மழைப்பொழிவு ஒவ்வொரு இடத்திற்கும் அருகே ஏற்ற இறக்கம் மாறுபாடு எல்லாம் ஏற்படும். கண்டிப்பா இது ஒரு பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும். சரி, இப்போ காற்று சுழற்சி ஏற்பட்டிருக்கு. இந்த காற்று சுழற்சியை யாராவது முன்கூட்டியே கணித்து சொன்னார்களா? இந்த காற்று சுழற்சி வரும், இன்னைக்கு மழை தரும், இப்படிப்பட்ட மழைக்காலம் போல டெல்டாவில் ஒரு வானிலை இருக்கும். நேற்றுக்கு மாலை 3 மணிலிருந்து நள்ளிரவு வரைக்கும் இப்போ வரைக்கும் கூட வான மேகமூட்டம் தூரலா தான் இருக்கு. வடகடலோரம் அதை விட கூடுதல், கடலூருக்கெல்லாம் மயிலாடுதுறைக்கெல்லாம் தூரலா இருந்துச்சு. வான மேகமூட்டத்தின் காலப்பட்டு பயங்கரமா மழைக்காலம் போல் காட்சி அளிக்கிறது. இந்த நேரத்தில் கடும் வெயில் என்று சொல்லிக்கிட்டு இருந்தோம். கடுமையான வெயில் இருக்கும், வாட்டி வதைக்கும், அப்படியே சுருண்டு விழுந்துருவோம் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா வானிலையும் உலக வானிலை எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. கடுமையான 1800 1900 என்று எல்லாத்தையும் ஒப்பிட்டு சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஆகவே தயவு செய்து புரிஞ்சுங்க, வானிலை திடீரென்று மாறிக்கொண்டே இருக்கும் என்பதையும் அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். ஆக நாம என்ன சொல்றோம்னா, கண்டிப்பா பருவமழை பின்வாங்கும் போது, அதே போல வட அரைக்கோளம் குளிர்விக்கும் பொழுது ஜப்பான் சீனா போகிற நிகழ்வு போகாமல் நேரடியாக பசிபிக் பெருங்கடலில் இருந்து வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக வங்கக்கடலுக்கு நிகழ்வு வரும். எல்னினோ, சூப்பர் எல்னினோ, காசில்லா எல்னினோ என்கிறார்கள். ஆனால் நம்முடைய வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படிப்பட்ட வெப்பம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அப்படி அமெரிக்க பக்கம் அதிக வெப்பம் இன்றைக்கு உருவாகி இருந்தால் அமெரிக்க பக்கம் தானே புயல்கள் உருவாக வேண்டும், அமெரிக்காவை தானே கடுமையாக தாக்கணும். அது தாக்க போது அடுத்தது இருக்கு, அது இருக்கு, கலிபோர்னியாவுக்குள்ள இருக்கு. அது எப்போ? வரக்கூடிய மாதங்கள்ல இருக்கு. ஆனால் இப்பவே கடுமையா உயர்ந்திருக்கும் பொழுது ஆசியாவில் உயர்ந்திருக்கும் என்பது அப்படித்தானே எல்லினோ. ஏன் ஜப்பான் பக்கம், சீனா பக்கம் போகிறது, ஏன் தைவான் பக்கம் வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வெப்பம் இருக்கிறது, மழை பொழிவிற்கு சாதகம் இருக்கிறது. வங்கக்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டுதான் இருக்கு. இடையில குறைந்தது, மீண்டும் உயரும். சூரியனின் கொத்துக்கதிர் மீண்டும் தமிழ்நாட்டில் விழ தொடங்கி இருக்கு. செப்டம்பர் 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் விழும். அதன் அருகில் உள்ள கடற்பகுதியில் விழும். நெடனக்கோட்டை பகுதிக்கு செப்டம்பர் 21 வரை போகும். இன்னும் 1 மாசம் தமிழ்நாட்டுக்கு அருகில தான் சூரியன் குத்துக்கதிர் விழப்போகிறது. இன்னும் 1 மாதம் 30 நாள் உயரக்கூடிய இந்த கடல் வெப்பம் நீரோட்டத்தையும் திருப்பும், கடல் வெப்பத்தையும் உயர்த்தும். தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சிக்கும் வடகிழக்கு பருவமழை சிறு நிகழ்விற்கும் சாதகம் ஏற்படுத்தும்.
கண்டிப்பா. ஆகவே காற்று சுழற்சி மழை, தென்மேற்கு பருவமழை, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா, கேரளாவிற்கு இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை, தமிழ்நாட்டில் வெப்பசலன காற்று சுழற்சி மழை, அணைகள் நீர்பிடிப்பு பகுதியில் மழை எல்லாமே கண்டிப்பா இருக்கும். செப்டம்பர், அக்டோபர், ஆகஸ்ட் இப்போ பெய்து கொண்டிருக்கூடிய வெப்பச்சலன இடிமழை பொழிவு இந்த மாத இறுதி வரையும் இப்படியே வெப்பச்சலன இடிமழை பொழிவாகவும், கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் கடலோர பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை 23, 24, 25 மாத இறுதி வரை தீவிரமடைந்திருந்தாலும் 23, 24, 25 ஞாயிறு, திங்கள், செவ்வாய் நன்றாக வலுத்திருக்கும். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவு குறிப்பாக வடகடலோரம், சென்னை உட்பட நல்ல மழை பொழிவு ஞாயிறு, திங்கள், செவ்வாய் கொடுக்க இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக படிப்படியாக சூரியனின் குத்துக்கத்தை தெற்கு நோக்கி பயணிக்க வடக்கே குளிர்ந்ததும் பருவமழை வட இந்தியாவில் பின்வாங்க தொடங்கும் பொழுது உயரழுத்தங்கள் வரும். நிகழ்வு ஜப்பான் போகாமல், சீனா போகாமல் ஆந்திர பிரதேசத்துக்கு வரும். வங்கக்கடல் வெப்பம் உயரும் பொழுது காற்று சுழற்சி இங்கே ஏற்படும். ஆகவே தற்பொழுது வெப்பம் குறைந்திருப்பதை உயர்த்தும், கண்டிப்பா உயர்த்தும். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை இறுதி காலமெல்லாம் நன்றாக இருக்கு. தென்மேற்கு பருவமழை இறுதி 30 நாள் 45 நாள் சொல்லியிருக்கிறோம். அதுல 30 நாள் வலுத்திருக்கும். அதுலயும் அக்டோபர் 1 அக்டோபர் 15 வரைக்கும் மிகவும் வலுத்திருக்கும். அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழையாக திரும்பும். அப்பொழுது சிறு நிகழ்வும் நிறைய மழைப்பொழிவை தரும் வகையில அமைப்பை ஏற்படுத்தும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தயவுசெய்து பொறுமையாக இருங்கள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இயற்கை அமைப்பு. மழைப்பொழிவு இப்போ கூட 6, 7, 8 பெஞ்சிட்டு தான் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல 3 சென்டிமீட்டர் தான் சார் பெஞ்சுது அப்படின்னு வருத்தமா சொல்றீங்க. அந்த மழை பெய்ததே பெருசு. அந்த மழை பெய்யாத ஊர்களும் ஒரு சொட்டு மழை இல்லாத ஊர்களும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு என்பது தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பா இருக்கு. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு அதிகம் சொல்லியிருக்கேன். குறிப்பா கடலோரம், அதுலேயும் தென்கடலோரம், தென் மாவட்ட உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அதிகம் தான். வால்பாறைக்கு தெற்கே மிக அதிகம். அதுலேயும் குறிப்பா தேனிக்கு தெற்கே மிக அதிகம். அதை விட குறிப்பா நாலுமுக்கு ஊத்து காக்காட்சிக்கு அதிகம். அதுலேயும் குறிப்பா தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி அதிகம். இலங்கைக்கு அதை விட அதிகம். டெல்டாவிற்கும் இலங்கைக்கு தான் நம்பர் 1 என்பதையும் நீங்கள் தெரியப்படுத்தும். தயவுசெய்து வடகிழக்கு பருவமழை குறைவாக இருக்கும், வெப்பம் குறைந்து கொண்டு போகிறதில்லை. நீங்க பொறுத்திருங்கள். கடந்த வருடமும் இதே பேச்சு வந்தது. பிறகு உயர்மென்றும் உயர்ந்தது. இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை வலுத்து பொழிந்தது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் இலங்கைக்கு அருகே வலுவான நிகழ்வு இப்படியும் நடக்கலாம் என்று சொன்னோம். டிட்பாவ் குறுக்காக வந்து இலங்கையின் இயற்கை அமைப்பையே மாற்றி கூகுள் வரைபடத்தில் உள்ள எல்லா அமைப்பையுமே மாற்றியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் அச்சப்படும்படியாக நான் சொல்லவில்லை. அறவே மழை இருக்காது, வறண்டு போய்விடுவோம், இறந்து போய்விடுவோம் என்றெல்லாம் பல செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு வறட்சி ஏற்படும் என்றால் அப்படிப்பட்ட கற்பனைக்கு செல்ல வேண்டாம் என்பதையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மழை இருக்கிறது, தென்னை எல்லாம் காப்பாற்றப்படலாம். நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்கள். வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். ஆனால் நாம் நினைக்கும் போது மழை தராது. அவ்வப்பொழுது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது கண்டிப்பா மழை பொழிவு உங்களுக்கும் தரும். சேர்த்து பொழியும். ஒரே இரவில் சில மணி நேரங்களில் பொழியும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.